கோவை, ஈரோடு, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கோவை பீளமேட்டில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆட்டம் பாட்டம் என மாணவ மாணவிகள் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். டான்ஸ் ஃபுல்லாக பொங்கல் வைப்ஸில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்ட். எங்களோட ஃபைனல் இயர் இது அண்ட் வி ஆர் என்ஜாயிங் ஸோ மச். எங்கள் காலேஜில் நிறைய ஸ்டேட்லேருந்தும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கோம். ட்ரம்ஸு, ரங்கோலி, பொங்கல் எல்லாம் வச்சு பாருங்க, வைப் உங்களுக்கே தெரியும் வைப். பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் குழந்தைகள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பொங்கல் வைத்து உற்சாகமாக விழாவை கொண்டாடினர். இது ஒரு மதர் சார்பான ஃபங்க்ஷன் கிடையாது. எல்லாருக்கும் சமத்துவமான ஒரு பொங்கல், எல்லா மதத்துக்கும் சமமான பொங்கல். இது தமிழர் பண்பாடை பற்றியும் தமிழ் மக்களோட பாரம்பரியத்தை பற்றியும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து புகட்டினா தான் அது காலங்காலமாக தொடருங்கிறனால அந்த இம்பார்ட்டன்ஸ்க்காக பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு இங்கே பொங்கல் விழா நடத்துகிறோம். இது புதுசாக இருக்குது. நியூவாக செலிப்ரேட் பண்ணும்போது இன்னும் குழந்தைங்களுக்கு நல்லா தெரியுது பண்பாடு என்ன, அந்த இது எப்படி இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு தெரியறதுனால இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இது எங்களுக்குள்ளேயுமே ஒரு ப்ராப்பரான கோஆர்டினேஷன் அது எப்படி வரலாம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ப்ளஸ் எங்கள் கிட்ஸ் கிட்ட நாங்கள் என்த்துவாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன வேர் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். ஈரோட்டில் மருத்துவர்கள் கொண்டாடிய பொங்கல் விழாவில் கோலப் போட்டி, உரியடி, கயிறு இழுத்தல், சைக்கிள் போட்டி, ஃபேஷன் ஷோ ஆகிய போட்டிகளை நடத்தி மருத்துவர்கள் உற்சாகமடைந்தனர். எங்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நாங்கள் வெறும் வேலை பார்த்துக்கிட்டு அதிலே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடும் போது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்குது. கோலப் போட்டி பார்த்தேன், உரியடி கலந்துக்கிட்டோம். அதனால் முறியடிலாம் நல்லா ஹாப்பியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணக்குள்ளே இன்னும் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு தேவைப்பட்ட ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி இருந்தது. அது ஜஸ்ட் பிஃபோர் பொங்கல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே வெளிநாட்டினர் தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி, சேலை அணிந்து மண்பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சிலம்பம் சுற்றியும், கும்மி கொட்டியும், திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடியும் சமத்துவ பொங்கல் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.